ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாவா, பைத்தான், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இல்லைனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், மோஸ்ட்லி இந்த மாதிரி ரோல்ஸ்க்கே ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ரோலை தாண்டி ஐடியில் வேற ரோல்ஸே இல்லையா, இல்லைன்னா இந்த ரோலுக்கு மட்டும்தான் ஃபியூச்சர் இருக்கா, வேற என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் போறனால என்னென்ன மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கு இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் இப்போ வரைக்கும் சொன்ன ரோல் ஏதாச்சும் ஒரு ரோலுக்குள்ள படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க பட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் நிறையா இருக்கு. ஸோ என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போவுமே மார்க்கெட்டில் அதே மாதிரியான சுச்சுவேஷன், இன்ஃபேக்ட் நிறைய பேர் இன்னும் அதே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயங்கள் நான் தெளிவாக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜாவா டெவலப்மெண்ட், பைத்தான் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் சைடுக்குள்ள, அப்படி இல்லைனா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி சைடு, அப்படி நான் கோடிங்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்குள்ளே மட்டும்தான் நிறைய பேர் ஐடிக்குள்ள வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, ஜாப் கிடைக்கிறதுக்கான எண்ணிக்கை ரொம்ப கஷ்டமாகுது, காம்படிஷன்ஸ் அதிகமாகுது. அப்போ இந்த மாதிரி ரோல்லாம் எடுத்து படிக்கவே கூடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே இந்த ரோலை படிக்க வேணாங்கிறது என்னோட சஜஷனாக இருக்குது. பட் என்ன விஷயம்னா, எல்லா பீப்புளுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் செட் ஆயிடாது, கரெக்டுங்களா? எல்லாரும் வந்த பேக்ரவுண்டுங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதாவது படிச்சுக்கிட்டு வந்த விஷயங்கள், ஒருத்தர் ஐடி படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் மெக்கானிக்கல் படிச்சிருப்பாரு, ப்ளஸ் ஒருத்தர் நல்லா படிக்கிறவராக இருப்பார், ஒருத்தர் ஒரு பிலோ ஆவரேஜாக இருப்பார், ஒருத்தர் ஒரு மீடியமாக படிக்கிறவராக இருப்பார். இந்த மாதிரி எல்லாமே டிஃபர் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்துட்டு இருந்த பீப்புள், உங்களுக்கே மனசார தெரியும், நானும் ஒரு பிலோ ஆவரேஜாக, ஐ வில் அக்செப்ட் தட். ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, மேபி நான் இப்போ ஒரு சில ரோல் சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த ரோல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காவோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கிறது தான் இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐடிக்குள்ளே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ரோல் இருக்குது, எண்ணிக்கையே இல்லாமல் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ரோலில் ஏன் இந்த 7 ரோலுக்கு மட்டும் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது, ஏன் இதுக்குள்ளேயே விழுக்கணும், மற்ற எதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுவோமே அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உள்ளே வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரோலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நான் ஃபர்ஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுற ரோல் என்னன்னா, ஒரு நான் கோடிங் சைடில் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டாக தானே. பிகாஸ் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு சப்போர்ட் இன்ஜினியர் அண்டர் ரேட்டர்னு போட்டால் ஒரு அண்டர் ரேட்டரான ஜாப் ரோல் தான் வரும். பட் அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குங்க. சப்போர்ட் இன்ஜினியர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லா ஐடி கம்பெனிலுமே எக்கச்சக்கமான லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பை கொடுக்குறப்போ அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எம்ப்ளாயிஸ்க்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த லேப்டாப் ஏதாச்சும் ஒர்க் ஆகலாம் சரி பண்ணும். இந்த மாதிரி வேலைலாம் யார் பார்ப்பாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப சர்வர் சைடு, நெட்வொர்க்கிங் சைடு, கிளைண்ட் சைடுன்னு இந்த மாதிரி சப்போர்ட் ரோலில் எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த சப்போர்ட் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னா, சப்போர்ட் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணுறாங்க தான். பட் 100ல் அதோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ட்ரை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை. கம்பேரிங் டு ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக், டேட்டா இன்ஜினியரிங் நான் அதை சொன்ன ரோலை தாண்டறப்போ இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கனால போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் கம்பேர் டு அதர் விஷயத்தை பார்க்குறப்போ. ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் நான் ஃபஸ்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது செகண்டாக எந்த ரோல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் ஒரு மோரோவர் ஒரு நான் கோடிங் ஜாப் தான். பட் உங்களுக்கு டெக்னாலஜி நாலேஜ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கணும். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்க பீப்புள் என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் டெவலப்பராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கிளைண்ட் யாராச்சும் தான் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. அப்போது அந்த கிளைண்ட்டு கிட்டையும் டெவலப்பர் கிட்டையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற பீப்புள், அங்கே என்ன மாதிரி அவர் கேட்குறாங்களோ கிளைண்ட்டு கிட்ட கேட்டு ரெக்யர்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து, இங்கே டெவலப்பர்ஸ்ட்டை இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் கிளைண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிற அந்த இருக்க பீப்புள் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரோலுமே அண்டர் ரேட்டடாகவே இருந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் பெருசாக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஐடியில் பிளேஸ் ஆனால் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சு என்ன படித்தேன், எந்த கோர்ஸுமே படிக்கல, கம்யூனிகேஷன் மட்டும் இருந்துச்சு. அவன் என்ட்ரி பண்ணானா ஒரு 40 பேர் கிட்ட வந்தாங்களாமா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு, கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த ரவுண்டு இங்கிலீஷ் மட்டும் தான் செக் பண்ணாங்க. என் இங்கிலீஷ் நல்லா இருந்தனால எடுத்துட்டாங்க. என்ன மாதிரியே அந்த இதில் 4 பேர் எடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, ட்ரைனிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறான். ஸோ கஷ்டப்பட்டு ஜாவா, பைத்தான் ஒரு நான் கோடிங் சைடில் இருக்கவங்களை படிக்கவே முடியலன்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற பீப்புள் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகாமல் இருக்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாவே போதும், ஒரு
கோர்ஸ் கூட படிக்காமல் இந்த மாதிரி வேலை கிடச்சிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நானுமே கூட ஐடியில் எந்த ஒரு கோர்ஸோ இன்ஸ்டியூட்டோ ஜாயின் பண்ணாமல் தான் டேரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கேன், வெறும் காலேஜ் டிகிரி மட்டும் வச்சு. ஸோ அதனால சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ செகண்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கைஸ், நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும், அதுக்கு தேவையான ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா ஸோ உங்களுக்கான விஷயம் தான் அது. பிகாஸ் நம்ம எல்லாருமே மணி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனால தான் லேர்ன் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருப்போம். பிகாஸ் ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆஃபர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 390 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. 390 சேலஞ்ச் மீன்ஸ் அவங்கள்ட்ட இருக்க எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ 90% ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ அவங்கள்ட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதாவது 90% ஆஃப் கோர்ஸ் 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 90% ஆஃப் மணியை அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு. லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஆகட்டும், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், கிளவுட் சைடு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அதுவும் ஜனவரி பிப்ரவரி மந்த் மட்டும்தான். ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டோட முடிய போதுன்னு 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ உங்களால் வெரி லோயஸ்ட் ப்ரைஸில் அது ஒரு டாப் இதில் இருக்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க கோர்சஸ்லாம் வெறும் 1999 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 90% ஆஃபர்னா அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களோட கோர்ஸை வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதில் உங்களோட ஐடி ஃபீல்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 90 டேஸில் 90% ஆஃப் கோர்ஸ் ஏச்சு முடிச்சிருங்க, உங்களோட 90% ரீஃபண்டாக வாங்கிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேடா என்னோட ரோலுக்கே வந்துடுறாங்க ஹெச்ஆர். ஸோ நீங்கள் ஹெச்ஆரும் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் படத்தில் பார்த்தா 2 பேர் 3 பேர் ஹெச்ஆராக இருப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும்தான் ஹெச்ஆர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ ஸ்பெசிஃபிக்லி ஐடியில் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நிறைய பேர்த்த நாளுக்கு நாள் ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கனால ஹெச்ஆருக்குள்ளேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ரொம்ப அதிக பேர் இருக்க டிபார்ட்மெண்ட் இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர். அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங் இருக்குது வரீங்களான்னு கேட்குறது தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டரோட ஜாபே மோஸ்ட்லி. ஸோ நானும் ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக தான் இருந்துகிட்ருக்கேன். இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் பொசிஷனுக்கு நிறைய கன்சல்டன்சிஸும் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் இருக்குங்க. நீங்கள் இதுக்குமே பெருசாக எந்த ஒரு கோர்ஸுமே படிக்க தேவையில்ல, கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தாவே போதும் இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப்புக்கு எடுக்கிறாங்க. ஒரு பெருசாக ஒரு கோர்ஸ் போய் கூட படிக்காமல் கூட நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். பட் கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஆட் அட்வான்டேஜ் இருக்கும். காம்படிஷன்ஸும் ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு இப்படி தான் ஒரு பாதைன்னு சொல்லித்தரவங்களோட எண்ணிக்கையே கம்மி. நீங்கள் சென்னையில் இன்ஸ்டியூட் எடுத்துட்டீங்கன்னா கைவிட்டு எண்ணிரலாம் அவ்வளோதான் இருக்குது. பட் அதுவே ஜாவா பைத்தான்ல எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவோ கைவிட்டு எண்ணவே முடியாத அளவுக்கு இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் தேர்டாக நான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக உள்ளே போகலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஃபோர்த்து எதாவது சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க. எல்லா விஷயமும் டிஜிட்டலாக ரொம்ப அடாப்ட் ஆகிட்டா வந்துட்டு இருக்கு. ஏன்னு தெரியல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. பட் அதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக போயிடலாம். நிறைய பேர் என்கிட்டயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க இந்த ரோலுக்கு ஓப்பனிங் தான் எனக்கு வேணும் நிறைய ஃபவுண்டர்ஸ் என்கிட்டே கேட்குறாங்க. பட் நம்ம பீப்புள் தான் யாருமே அதை படிக்க மாட்டாங்க. பட் அதிகமான ஸ்கோப்பும் இருக்குது, நல்லாவே ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டாவே கூட அது வியூஸே போக மாட்டேது. பிகாஸ் அதை பற்றின பீப்புள்கிட்ட சரியான அவேர்னஸ் இல்லையா, இல்லை அந்த ரோலை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ குட் ஜாப்னு தாங்க நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக அதுக்கும் நல்லாவே ஃபியூச்சர் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கம்ப்ளீட்லி நான் கோடிங் தாங்க. நான் இதுவரையும் சொன்ன ரோல் எல்லாமே நான் கோடிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயும் நிறைய விதமான ரோல்ஸ் இருக்குது. உங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி எஸ்இஓ, சோஷியல் மீடியா மேனேஜரு, பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டு, கிராஃபிக் டிசைனர், இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாங்க. ஸோ டக்குன்னு வேலை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, வேலை கிடைச்சிடும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது ஃபிஃப்த்தாக நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. இதில் கோடிங்கும் இருக்கும், நான் கோடிங் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ இதுவுமே கூட நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. பட் ஜாவா டெவலப்பருக்கு ஈக்குவலான அளவுக்கே சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு. பட் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அவ்வளோ பேர் ஒன்றும் படிக்கலைங்க, ரொம்ப கம்மியான இப்போ தான் படிக்கிறாங்க. சென்னையிலே ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டில் ஒரு 10 இன்ஸ்டியூட்குள்ளே தான் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கே இருக்குது. பட் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கும் நல்லாவே ஃபியூச்சர் இருக்குது. ஒரு சிஆர்எம்மில் டாப்பில் இருந்தது சேல்ஸ் ஃபோர்ஸ் தான். பட் சேல்ஸ் ஃபோர்ஸ்லையும் நல்ல நீங்கள் டெக்னிக்கலான ஜாப் ரோடுக்கு போகணும், கொஞ்சம் கோடிங் இருந்தாலுமே நான் ரொம்ப காம்படிஷன்ஸ் கம்மியாக இருந்து பிளேஸ் ஆகிறேன்னா எனக்கே ஒரு தெரியும் இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படித்தோம்னா ஈஸியாக பிளேஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க அளவுக்கு உண்மையிலுமே ஓப்பனிங் இருந்துட்டு இருக்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நிறைய பேர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே ஓப்பனிங் இருந்துகிட்ருக்கு. ஸோ டெக்கு ரொம்ப பேஸ் பண்ணி நான் போகணும், காம்படிஷன்ஸ் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கணும். எதாவது சஜஸ்ட் பண்ணால் சேல்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சேம் ஜாவாவை பேஸ் பண்ணியே தான் வரும் சேல்ஸ் ஃபோர்ஸுமே. பட் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஓப்பனிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் நானே கூட ஹையர் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். 4 இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு 15 LPA வரையும் சேலரி இருக்க அளவுக்கே கூட மார்க்கெட்டில் கெப்பாசிட்டி இருந்திருக்கு. நானுமே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இதில் சேலரி ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஃபியூச்சரும் பயங்கரமாக இருக்குது சேல்ஸ் ஃபோர்ஸில். பிகாஸ் எல்லாமே சிஆர்எம்குள்ளே வந்துட்டு இருக்கனால ஓகேங்களா. அதனால் நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ஒரு அண்டர் ரேட்டட் ஜாப்
ரோலாக இருந்துட்டு இருக்கு. அடுத்தது ஃபைனலாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சாப்ங்க, எஸ்ஏபி அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லும். ஸோ எஸ்ஏபி சைட்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ்ஏபியும் கொஞ்சம் அன்ரேட்டடாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நான் எஸ்ஏபி பற்றின அவேர்னஸ் அதோட க்ரோத்தை பற்றியும் பெருசாக தெரியல. பஸ் எஸ்ஏபி கன்சல்டன்ட்டும் நிறைய ஐடி கம்பெனியில் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. பட் ஆளுங்கள்லாம் கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டடாக இருக்க ஒரு ஜாப் ரோலில் எஸ்ஏபியும் ஒன்றுங்க. ஸோ எஸ்ஏபினா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணி கூட பாருங்கள். ஸோ எஸ்ஏபியும் பார்த்தீங்கன்னா போத் கோடிங் சைடும் இருக்குது, நான் கோடிங் சைடுமே இருக்குது. இப்போ நான் சொன்னல சேல்ஸ் ஃபோர்ஸ் நான் எஸ்ஏபி இந்த ரெண்டும் மட்டும்தான் கோடிங் இன்வால்வ் ஆகிற ரோல்ஸும் இருக்குது, நான் கோடிங் இருக்குது. மீதி நான் அதுக்கு மேலே சொன்ன எல்லாமே நான் கோடிங் தாங்க. எஸ்ஏபியும் பார்த்தீங்கன்னா ERP டூல் சைஸில் ஒரு பெரிய கம்பெனிங்க. எஸ்ஏபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு. நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸும் இருந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனி அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. TCS, Accenture, Deloitte இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸில் எஸ்ஏபியில் ஜாப் இருந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்ஏபியுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே இந்த 6 ரோல்ஸ் நான் சொன்ன எல்லாமே என்னோட சைட்லேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறப்போ கம்மியான பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க இந்த ரோலுக்கு. இந்த ரோலில் ட்ரை பண்ண ஈஸியாக ஜாப் கிடைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ண ஜாப் ரோல்ஸ் அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இது எதையுமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப பேஸ் பண்ணி சொல்ல, பர்சனலோட சஜஷனில் இதுக்கு போனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கலாம், ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்க இடத்துல போய்ட்டு கஷ்டப்படாமல் இதில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ண அந்த 6 ரோல். ஸோ நீங்கள் எந்த ரோலுக்குள்ளே உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 2 வேணும், இன்னொரு 6 ரோல் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ரோல் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பார்ட் 2 டைப் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே பார்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் அப்கமிங் டேஸில் நான் பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு 1-to-1 கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சு ஜாப் எடுக்க முடியல, ஒரு ரெஸ்யூம், நௌக்கரி ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியல நினைக்கிறேன்னா அதுக்கும் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொமோஷன் லிங்க் கீழே நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க்ஸ்லாம் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட கனெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்குமே கூட கீழே இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க, எந்த ஒரு அப்டேட்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Navi signing off.